வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 8/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு 8 மணி ட்ரா, சரிங்களா? அதே மாதிரி நமக்கு வந்து 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம என்ன நம்பர் அடித்தாங்க அப்படின்னா 154ன்னு அடித்தாங்க, 6ன்னு அடித்தாங்க. 156 தான் அடிக்கப்பட்ட நம்பர். நம்ம கொடுத்தது பாருங்கள் 5ஆம் நம்பர். அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஆல்போர்டில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் 5 1 6, சரிங்களா? நம்ம எப்போ கொடுத்தாலும் இப்படி தான் கொடுப்போம். ஒரு சூப்பரான வின்னிங் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாக்ட் நம்பராக கொடுத்துருந்தோம். ஒரு அருமையான மெத்தடு. அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கும் 516ன்னு கொடுத்துருக்கோம். அடித்த நம்பரு 156, சரிங்களா? இதுதான் ஃபுல் டிஜிட்டு, ஏபிசி ஃபுல் டிஜிட் இதுதான் அடித்தாங்க. ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதுதான் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிறப்ப நான் பக்காவாக வந்து கொடுத்துருவேன். 3 டிஜிட் அப்படியே கொடுத்துருவேன், சரிங்களா? இது மாற்றவே முடியாது, மாற்றேன் அப்படியே கொடுப்பேன். அது ஒரு அருமையான வின்னிங் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன் திரும்ப கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக நான் டக்குன்னு கொடுத்துட்டே இருப்பேன், சரிங்களா? 156 ஏபிசி, நம்ம கொடுத்த நம்பர் 516. செம்மையாக இதே ஆல் போர்டில் போட்டிருந்தேன் அப்படின்னா, இங்கேயும் ஆல் போர்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆல் போர்டில் போட்டிருந்தேன் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல அருமையான வின்னிங்காக இருந்திருக்கும். எல்லா போர்டுமே பாஸ் ஆகிருக்கும், சரிங்களா? அதான் நம்ம தெளிவாக என்ன சொல்கிறோன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நமக்கு கரெக்டான நம்பரு, நமக்கு கரெக்டான மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்ல வேணால் ஆட்டோமேட்டிக்காக 3 டிஜிட் டப்புன்னு வந்து உட்காந்துடும். அதான் அதுக்கு உதாரணம் தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? கண்டிப்பாக வரும். வெயிட் மட்டும் பண்ணுங்கள் போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு இந்த ட்ராவில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி இதில் அதே தான் நான் திரும்ப சொல்ல பண்ணேன். எப்போயுமே வந்து நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், நான் எப்போ கொடுத்தாலுமே வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ கொடுத்தாலுமே நான் வந்து எக்ஸாக்டாக வந்து வின்னிங் நம்பர் என்னவோ அது மட்டும்தான் கொடுப்பேன், சரிங்களா? வின்னிங் நம்பர் வந்து 156 இது மட்டும்தான். நான் எப்போ எடுக்கிற நம்பராக இருந்தாலும் இந்த நம்பர் மட்டும்தான் எடுப்பேன். 5ஆம் நம்பர் எடுப்பேன், 1ஆம் நம்பர் எடுப்பேன், 6ஆம் நம்பர், இது மட்டும் இந்த 3 நம்பர் மட்டும்தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்கக்கூடிய நம்பர் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்கக்கூடிய நம்பர் தான் 6 நம்பர் கொடுக்குறேன். அப்போ அதே மாதிரி நீங்கள் 3 நம்பர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 399 அப்படிங்கிற நம்பர் ஒன்று இருக்குது, ஜாயின் பட்டன், அதில் ஜாயின் பண்ணலாம். இல்லை 799ங்கிறது ஒன்று இருக்குது, ஜாயின் பண்ணலாம், சரிங்களா? இப்படி பண்ணுறதுனால என்ன கிடைக்குன்னா, இப்போ கொடுத்தோம் இல்லையா எக்ஸாக்டாக 3 நம்பரு, வேறு ஏதாவது மாற்றி கொடுத்தோமா? இல்லை தானே, எக்ஸாக்டாக கொடுத்தோமா இல்லையா? ஆனால் கொஞ்சம் போர்டு வைஸாக மாறி இருந்தாலும் நமக்கு சி போர்டு கரெக்டாக 6ஆம் நம்பர் கொடுத்தோம், சரிங்களா? இதே நம்பர் அதே அந்த 516 தான் நம்ம ஆல் போர்டும் கொடுத்தோமே தவிர மாற்றி கொடுக்கல. அப்போது நம்ம எப்போ எடுத்தாலும் அந்த 3 நம்பர் மட்டும் தான் எடுப்போம். அந்த எக்ஸாக்டாக வரக்கூடிய நம்பர் 3 மட்டும் தான் எடுப்போமே தவிர அதுக்கு மேலே எடுக்க மாட்டோம். இப்போ நம்ம கொடுக்குறது நம்பர்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தான் கொடுக்குறேன், சரிங்களா? எந்த நம்பர் எப்படி வேணாலும் மாறி வரலாம், அப்படி தான் நான் கொடுப்பேன். ஏன்னா எல்லா நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 100 பேர்த்துக்கு மேலே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். கண்டிப்பாக அவங்க வந்து சங்கடப்படுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எப்போயுமே உங்களுக்கு 6 நம்பர், அவங்களுக்கு ஒரு 3 நம்பர், மிஞ்சி போனால் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவாக 4 நம்பர் கொடுப்பேன். எப்போயாச்சும் ஒரு கணக்கில் வந்தால் மட்டும், மற்றபடி எதுவுமே கொடுக்க மாட்டேன், சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு அந்த 3 நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். 436, சரிங்களா? அதே மாதிரி 552 46, சரிங்களா? அதே மாதிரி 251 56, சரிங்களா? இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர், சரிங்களா? இந்த நம்பரை கணக்கில் எடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும்? எனக்கு இதில் என்னென்ன நம்பர்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது, இதுலேருந்து என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது 8 மணி ரிசல்ட், சரிங்க? 8 மணி ட்ரா. எப்படிங்க நீங்கள் இப்போ கொடுத்த நம்பர் மட்டும் எப்படிங்க வின்னிங் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, 55ன்னு பெரிய நம்பர் கொடுத்து இங்கே சின்ன நம்பர் கொடுத்துட்டாங்களா? அதே மாதிரி இங்கேயும் இந்த ட்ராவிலையும் நமக்கு வந்து இங்கேயும் சின்ன நம்பர் கொடுத்துருக்காங்களா? அப்போ நமக்கு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வரும். இப்போ பாருங்கள், இங்கேயும் சின்ன நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. பெரிய நம்பர் வந்தது பிரச்சனை. இங்கே 9ஆம் நம்பரில் ஆரம்பித்து வருதுன்னு 8ஆம் நம்பரில் ஆரம்பித்து வருது, எப்போயாச்சும் வரும். அது எப்படி வரணும் அப்படின்னா, ஒரு சில நம்பர்கள், அதாவது ஒரு நம்பர் மட்டுமே பெரிய நம்பர் வந்துருச்சுன்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் 2 நம்பர் 3 நம்பர் பெரிய நம்பர் வந்துச்சு அப்படின்னா மாட்டிக்குவோம். அந்த மாதிரி எடுக்க முடியாது, ஜென்ரேட்டே பண்ண முடியாது. அதனால தான், சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் 3 நம்பர் தானே உங்களுக்கு கணக்கு, எதுக்கு இந்த 2 நம்பரை சேர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இங்கே இருக்கிற நம்பருடைய இதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே வரும், சரிங்களா? இங்கே இந்த 3 நம்பருடைய தொடர்ச்சி தான் இங்கே வரும், சரிங்களா? அது மாதிரி தான் எப்போயுமே ஜென்ரேட் பண்ணுவாங்க, அது மாதிரி தான் எப்போயுமே வரும். டியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே என்ன மேட்ச் ஆகுதோ அதை வச்சு தான் இங்கே மேட்ச் ஆகும், சரிங்களா? அதை கணக்கு பண்ணி அதுக்கு நீங்கள் இங்கே வர நம்பர் இங்கே எப்படி ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்காதீங்க, அப்படி வராது, சரிங்களா? அது ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கும் அப்படி எப்படி வருது அப்படின்னு, சரிங்களா? அது மாதிரி தான். சரி, ஓகே. இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு எனக்கு ஒரு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1க்கு 8 அப்படின்னு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது.
கணக்கில் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது. இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. 8ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 3ஆம் நம்பர் வரணும். எனக்கு தெரிஞ்சு 2 நம்பர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதான் திரும்ப சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு 8ஆ 3ஆங்கிற கன்ஃபியூஷன் வேணும். நான் டிசைட் பண்ணுற நம்பரு 3ஆக இருக்கலாம், அல்லது 8ஆக இருக்கலாம். 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பராக இருக்கலாம். ஆனால் வந்து அது நம்ம இப்போ சொல்ல முடியாது. சரிங்களா? அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? 4ஆம் நம்பர் எப்படி வருதுன்னா, 4 நம்பர் வந்து 5க்கு 4 ஏற்கனவே எடுத்துக்காங்க இல்லையா? பாருங்கள், நம்ம பார்க்கவே இல்லை, நான் இருந்தாலும் அதான் எடுத்துருக்காங்க. 5க்கு 4 அடிச்சுக்காங்க இல்லையா? அதே மாதிரி திரும்ப 5க்கு 4 அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏ போர்டு 8 ஏ போர்டு 8 ஏ போர்டு 3 பி போர்டு வந்து 4 அதே மாதிரி பி போர்டு 1 இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச மாதிரி தெரியுது. இருக்கான்னு பாருங்கள். மறுபடியும் 1ஆம் நம்பர் ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. கணக்கில் வருதான் எடுத்து பாருங்கள். சரிங்களா? எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு 7ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு 6ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப 6ஆம் நம்பர் வருதானா? ஆமாம், கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தெரிஞ்ச வரைக்கும் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 846ன்னு வரலாம், இல்லைன்னா அப்படி மாற்றி 347ன்னு வரலாம், இல்லை 316ன்னு வரலாம், 317ன்னு வரலாம், 315ன்னு வரலாம். ஆனால் எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் இதில் 3 நம்பர் மட்டும் தனியாக நான் எடுத்து எப்போயுமே எடுக்கக்கூடிய நம்பர் 3 நம்பர் தான் எடுப்போம். ஆனால் நம்ம கொடுக்குற நம்பர் உங்களுக்கு 6 நம்பர் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இந்த 3 நம்பர் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது. அது என்னென்ன நம்பருங்கிறது நீங்கள் தெரிஞ்சு எடுத்துங்க. ஏதோ உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா 3 நம்பர் பிரித்து எடுத்துங்க. சரிங்களா? ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். அதனால தான். சரிங்களா? எனக்கு 2 நம்பர் சான்சஸ் இருக்குது. அதில் 7 நம்பருக்கு 7 6 பி போர்டு 1 பி போர்டு 4 1 சி போர்டு 8 3 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது. இதில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. பார்க்கலாமா எப்படி வருது. இந்த ஒரு நம்பர் மட்டும் கொடுக்குறேன். 6ஆம் நம்பர் மட்டும் எனக்கு ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. மற்ற நம்பர் நீங்கள் எதுங்கிறது நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா இப்போயே 2-3 பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் வேண்டாம். சரிங்களா? அது ரிஸ்க்கு. நீங்கள் என்னங்க அங்கேயே அப்படியே கொடுக்குறீங்க, இங்கேயே அப்படியே கொடுக்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க. அதனால் வேண்டாம். சரிங்க? ரிஸ்க்கு இனிமேல் வந்து ஆல் போர்டு நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் இப்படி பார்த்துங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போயே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6ஆம் நம்பர் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்பர் மட்டுமாவது கொடுக்குறேன். இது எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 1ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் 2 8 3ன்னு வரணும். அப்படி தான் நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 5ஆம் நம்பர் வந்தால் 4 1ன்னு 2 நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். 7ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் வந்தால் 7 6 அப்படிங்கிற நம்பர் திரும்ப ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிறோம். இது மாதிரி தான் வந்திருக்கு. இதில் 6ஆம் நம்பர் மறுபடியும் சி போர்டில் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு போர்டு மட்டும் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? இப்படி வந்தாலும் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனாலும் இல்லை. ஆனால் 6 மணி ரிசல்ட் வரலைனாலும் கூட பரவாயில்ல. ஏன்னா 8 மணிக்கு இப்போ 2 ரிசல்ட் 8 மணிக்கு டோட்டலாகவே வேறு மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அப்படியே இல்லைனாலும் கூட உங்களுக்கு அந்த மேலே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்பர்களை வச்சு அடிச்சுட்டு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம். இந்த 46 346 அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆயிரும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அது போக சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு 3 டிஜிட் அப்படியே அடிக்கும். அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இப்போ அடிச்சுக்கிட்டே இருப்பேன். டக்குன்னு நச்சுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருவேன். ஃபுல்லாகவே அடி வாங்கிடும். அந்தளவுக்கு செம்மையாக கொடுப்போம். அது போக ப்ளஸ் நமக்கு தொடர்ந்து சி போர்டு ஆல் போர்டு மேட்ச் ஆகிட்டே தான் இருக்கும். மேட்ச் ஆகாத நம்பரே கிடையாது. தெளிவாக கொடுத்துட்டு தான் இருப்போம். அப்படி ஒரு சில ட்ராக்கள் ஒரு 5-6 ட்ரா நமக்கு ரொம்ப கடுபடியாக வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நமக்கே வெறுத்து போய் ஏன்டா கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு நல்ல வின்னிங்காக வரும். சரிங்களா? அது மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி போயிட்டு தான் வரும். பார்க்கலாம் என்ன மாதிரி நம்பர்கள் வருது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள்.